அவங்க வேலைக்கு போகும்போதே அந்த மெய்டோட தேவை ஏற்படலை. இன்னைக்கு வீட்டை அழகாக நிர்வாகம் பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் மெய்டோட அவசியம் வந்ததுக்கான காரணம் என்ன? பல இருக்குதே, எதை சொல்றது? சார் இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை மாலை போடுவாங்க சார். அந்த 40 நாளும் காலையில் 4:30 மணிக்கு நான் எழுந்திருக்கிறேன்னா குளிச்சுட்டு வந்து தான் சமைக்கணும். என்ன கொடுமை சரவணன். ஸோ அந்த நான் குளிச்சுட்டு வர கேப்பில் அவங்க எழுந்திருச்சு வீடை பெருக்கி மாப் பண்ணுவாங்க. அப்படியா? ஆமா. அந்த 40 நாள் பண்ணுவாங்க. 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வடிவேல் சொல்கிற மாதிரி அது போன வாரம் அவ்வளோதான் சார். நாளைக்கு எல்லாத்துக்குமே மேடு எதிர்பார்த்தோம்னாக்கா ஃபிசிக்கலாக எதுவுமே பண்ணாமல் வீட்டில் மொபைல் ஃபோனும் லேப்டாப்பையும் டிவியும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எங்கேருந்து சார் ஆரோக்கியத்தை நம்ம மெயின்டைன் பண்ண முடியுது? ஆனால் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வலினா என்ன. எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்கிறாங்க, அதை அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நாங்கள் டாக்டர்கிட்ட கூட போனப்போ கூட அவங்க உடற்பயிற்சியை தான் பண்ண சொல்கிறாங்க. அவன் உடற்பயிற்சி தான் வீட்டில் வேலை செய்ய வேணாம்னு சொல்லலையா? ஐயோ சாமி, அது உடற்பயிற்சி என்பது வேறு, வீட்டு வேலை என்பது வேறு. முதல்ல இந்த டேபுவை உடைங்க. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இது முதல்ல சொல்லிடக்கூடாது.